ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் தாரணி கிச்சா. வெல்கம் டு தாருஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு ராஜபாளையம் வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதனால இன்னைக்கு நம்ம ராஜபாளையத்துல இருந்து ஒரு விளாக் தான் பார்க்க போறோம். எப்படி மதுரைன்னா மல்லியோ, திண்டுக்கல்னா பூட்டோ, அதே மாதிரி ராஜபாளையம் பிரீட் டாக் பத்தி நம்ம பார்க்காம இருக்க முடியாது. அந்த வகையில அந்த ராஜபாளையம் பிரீட் இருக்கக்கூடிய ஒரு பண்ணைக்கு தான் நம்ம போக போறோம். வாங்க பார்க்கலாம். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. ஹாய் ப்ரோ. வணக்கம். வணக்கம் மேடம். என்ன எத்தனை பய பிள்ளைங்க இருக்காங்க? நம்மளோட ஒரு 41 பயவுள்ள இருக்காங்க. அப்படியா? மேடம். இவருக்கு என்ன வயசு? கிட்ட 1.5 வயசு ஆகுது மேடம். இவன் பேர் ராக்கு மேடம். என்னங்க சொல்றீங்க? 1.5 வயசா? ஆமாங்க மேடம். இவ்வளவு பெருசா இருக்காங்க? ஆமாங்க மேடம். இப்போ இவங்களோட ஆயுட்காலம்ங்கிறது எவ்வளவு ஆகுது மேடம்? கிட்டத்தட்ட நம்ம நல்ல முறையில் மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 17 வருஷம் 18 வருஷம் வரைக்கும் டாக் இருந்திருக்கு மேடம். நாங்கள் பார்த்துருக்கோம் மேடம். ஆனா நான் கேள்விப்பட்டேன் ராஜபாளையத்தோட ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா? சரிங்க. ஆமாங்க மேடம். நம்ம வீட்டில் வளர்க்கும் போது கிட்டத்தட்ட 17 வருஷம் வரைக்கும் அப்ப இருந்திருக்கு. 12 வயசுனா எவ்வளவு ஹைட் வரும், எவ்வளவு வெயிட்? அது மேடம் அதோட ஹைட் வெயிட் இல்லாமல் அந்த 1.5 வயசோட முடிஞ்சிருங்க மேடம். இப்போ இந்த வயசு லைஃப் லாங் இதோட ஹைட் இதாங்க மேடம். ஆமா, இதுக்கப்புறம் வளர்ச்சி கிடையாது வெயிட் போடும் மேடம். மேடம் நார்மலா ஒரு வெயிட் இப்போ ஒரு 12 வயசுனா அது வெயிட் என்ன இருக்கும் மேடம்? அது நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குங்க மேடம். நம்ம கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து இருக்குங்க மேடம். வேரியேஷன் ஆகும் மேடம். 30 to 50 கிலோக்குள்ள இருக்குங்க மேடம். ஆனா இந்த பிரீட் வந்து ஃபுல்லாவே எல்லாம் ஒயிட் தான் இல்ல? இந்த பிரீடோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஒயிட் பிங்க் நோஸ் மேடம். பிங்க் நோஸ் காலோட. ஆமா மேடம். கால அடிப்பாதமும் பிங்கா தான் இருக்கும். ஆமாங்க மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த டாக் வந்து பிளாக்கா இருக்கும், இவனுக்கு மட்டும் தான் பிங்கா இருக்கும் மேடம். ராஜபாளையத்துக்கு வாயே பிங்கா இருக்குல்ல, அதனால தான் எல்லாருக்குமே பிடிக்கும் மேடம். இத வந்து இவர் ராக்கா? இவரு பேர் ராக்கு மேடம். நீங்க கட்டி எல்லாம் போடுறது இல்ல? இல்ல மேடம், அதாவது கட்டி போட்டா அதை நம்ம சுத்தப்படுத்துற மாதிரி தான் மேடம். அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருப்போம் மேடம். எல்லாமே ஃப்ரீயா. இப்போ இந்த இது எவ்வளவு பெரிய பரப்பளவு? நம்ம கிட்ட 1.5 ஏக்கர் ஃபுல்லாமே இவனுக்கு ஒதுக்கி பராமரிக்க வச்சிருக்கோம் மேடம். எத்தனை வருஷமா நீங்க இது நடத்திட்டு? நம்ம கிட்டத்தட்ட 13 வருஷமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். ஓகே. இப்போ இங்க இருந்து உங்களுக்கு குட்டிகளும் வாங்கிட்டு போறாங்க? வாங்கிட்டு போறாங்க மேடம். நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மும்பைல இருந்து டைரக்டா எங்க கார்ல இருந்து வாங்கிட்டு போனாங்க மேடம். அப்படியா? இப்போ நம்ம ராஜபாளையம் பிரீட் நல்லா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஆமா, ராஜபாளையம் பிரீட் ரொம்ப பாக்குறதுக்கும் ரொம்ப அழகாவும். ஆமாங்க மேடம். ஒரு சொல்வாங்களே ரொம்ப அன்பாவும் இருக்கும். கண்டிப்பாங்க. அதே சமயம் ட்ரெயின் பண்ணா இது வந்து வேட்டைக்குலாம் அந்த காலத்துல பாளையத்துக்காரங்க யூஸ் பண்ணது அப்படிங்கறது சொல்வாங்க இல்லையா? நம்ம எல்லாமே நம்ம பப்பியை வந்து நம்ம ட்ரெயின் பண்ற விதத்துல எல்லாமே இருக்குங்க. சின்ன பப்பில இருந்து எதமே ட்ரெயின் பண்றோம் அதுமே அடாப்ட் ஆகிடும் மேடம். இப்போ நீங்க ட்ரைனிங் இங்க கொடுக்குறீங்க? நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். நம்ம பிரீடிங் மட்டும் தான் மேடம். ஆமாங்க மேடம். இப்போ இது ட்ரைனிங் பண்றதுக்கு ஆளுங்க தனியா இருக்காங்க? இல்ல இருக்காங்க மேடம். அத செப்பரேட்டா இருக்காங்க. ட்ரெயினர் தனியா இருக்காங்க மேடம். நம்ம வந்து ட்ரெயினர் கிடையாதுங்க மேடம். பிரீடர் மட்டும். பக்கா குவாலிட்டியா மட்டும் மெயின்டைன் பண்றோம் மேடம் நாங்க. ஓகே. இப்போ ஒரு குட்டியா வாங்கும்போது அது அவங்களோட இதுக்கு போயிடும். இப்போ அந்த குட்டிக்கு மேல ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அதை நீங்க அப்படியே தான் வச்சிருப்பீங்களா? இல்ல மேடம், அப்படி வளராதுல மேடம். முன்னுக்கூட்டியே புக் ஆயிரும் மேடம். அப்படியா? நம்ம வந்து நம்மளோட ஓன் பிரீடை மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். வெளியில இருந்து பப்பீஸ் கலெக்ட் பண்றது இல்லைங்க மேடம். இங்க என்ன இருக்கோ நம்மளோட பிரீடு மட்டும் தான் மேடம். யார் வந்தாலும் டேரக்டா ஃபார்ம்ல வந்து ஃபாதர் மதரை பார்த்தே வாங்கிக்கலாங்க மேடம். அந்த மாதிரி. ஆமாங்க மேடம். ஓகே. இவங்க கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கலரும் வித்தியாசமா ஒரு ஷைனிங்கா இருக்குல்ல? அதான் மேடம் ராஜபாளையம் கண்ணப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 4 டைப்பா இருக்கும் மேடம். கோல்டன் ஐ, ப்ரௌன் ஐ, சில்வர் ஐம்பாங்க மேடம், ப்ளூ ஐம்பாங்க மேடம். ஆமா, ஒவ்வொரு டாக் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குங்க மேடம். பிறக்கிறதே அந்த மாதிரி வெரைட்டி. ஆமா, அதாவது நமக்கு சின்ன குட்டியா இருக்கும்னு வைக்கோட தெரியாதுங்க மேடம். நமக்கு வந்துங்க மேடம் கொஞ்சம் பெருசா வளர அந்த கண்ணோட இது எல்லாம் தெரியுங்க மேடம். ஆமாங்க மேடம். இது கால் எல்லாம் நல்லா நீட்டமா இருக்கு இல்லீங்களா? அது நல்லா பிராக்டிஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா ஹைட் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரிங்க மேடம். எல்லாம் அந்த ஹெவி சைஸ் அந்த பாத்தீங்கன்னா ஹெவி சைஸ் மேலங்க மேடம். அவன் பேரு ராண்டி மேடம். அவன் பேரு அந்த கால்ல போன் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருப்பான் மேடம். ஹெட்டும் நல்லா பிராட் ஹெட்டா இருப்பான் மேடம். நல்லா ஓடுறது ஃபாஸ்டா ஓடுவாங்கல்ல இவங்க. இந்த பிரீட் வந்து ஆமா ஓடும் மேடம். ரன்னிங் இருக்கும் மேடம். இருந்தா நம்மளோட ட்ரைனிங் இருக்குல மேடம். ரெகுலர் நம்ம நல்லா கொஞ்சம் ஜாகிங் கொடுத்தோம்னா இன்னும் ஸ்பீடா இருக்குங்க மேடம். ட்ரைனிங் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா ரன்னிங் ஜம்பிங் எல்லாமே கண்டிப்பா எல்லாமே நம்ம கையில இருக்கு மேடம். பப்பீஸ் யார் வளர்க்காங்களோ அவங்க ட்ரெயின் எல்லாமே இருக்குங்க மேடம். ஓகே ப்ரோ. இது என்ன ப்ரோ? குழி தோண்டி மண்ணுல குழி தோண்டிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அதோட நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் இப்போதைக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கிறதுனால அது தோண்டி படுத்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வார்மா இருக்கும் மேடம். அதாவது நான் கேள்விப்பட்டேன் ராஜபாளையத்துக்கு வந்து குளிர்தன்மை பிடிக்காது அப்படின்ட்டு. இல்ல மேடம், அது பிடிக்கும் மேடம், ஒரு அளவுக்கு தானே மேடம். அளவுக்கு அதிகமா போகும்போது அது பாடி டெம்பரேச்சர், ஆமா பாடி டெம்பரேச்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தோண்டி படுத்துக்கணும் மேடம்.
ரொம்ப சம்மர் டைம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிடுங்க மேடம். ஓ சூடு தாங்க முடியலன்னா ஆமாங்க மேடம். அதுக்கு பாடிக்கு என்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி அதுகளே மாறிக்கிடுங்க மேடம். இப்போ இது வந்து கொஞ்சம் கதகதப்பா இருக்குன்றக்காக இப்படி உட்காந்துருக்காங்க. ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். குட்டி குட்டி இது எத்தனை மாசம் குட்டி ப்ரோ? மேடம் இப்போ கரெக்டாக வந்து 42 நாள் இருக்கும் மேடம். ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். 42 நாள்னா மற்ற பிரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்ம தூண்டு இருக்கும். இது நம்மளோட கேரிங்னு ஒன்று இருக்குங்களா மேடம். நம்ம இப்போ செல்ஃப் ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 டைம் கொடுப்போம் மேடம். அது போக ப்ளஸ் மதர் ஃபீடிங்கும் போகும்போது நல்ல ஹெவியாக இருக்கும் மேடம். அதே மாதிரி இதோட ஜீனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி பிளட் லைனில் உள்ளது மேடம். ஹெவி சைஸ்ல உள்ள லைனேஜ் மேடம். பிராண்டியோட பப்பிங்க மேடம். இது வந்து ஓகே அந்த பிரீடுக்கு தகுந்த மாதிரியும் குட்டியோட ரிசல்ட் இருக்குங்க மேடம். இவரை பாத்தீங்களா நல்லா மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் இன்னும் ஒரு 20 days 25 days அந்த மாதிரி குட்டியா? இல்லைங்க மேடம். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30+ அந்த ரேஞ்சில் உள்ள பப்பிங்க மேடம். ஆமாங்க மேடம். இவங்க எல்லாம் ஆமாங்க இவங்க எல்லாரும் மேடம். இந்த அம்மா பேர் என்ன? இவங்க பேர் ஆரா மேடம். ஆரா ஆரா. இவங்கெல்லாம் எத்தனை நாள் குட்டி? 35+ங்க மேடம். 35+. ஆமாங்க மேடம். அவங்க தாயோட அந்த குட்டிங்களை வச்சிருப்பீங்க. ஆமாங்க ஆமாங்க. எவ்வளவு நாள் வரைக்கும் அது மாதிரி வச்சிருப்பீங்க மேடம்? கிட்டத்தட்ட கஸ்டமர் கைக்கு போற வரைக்கும் நம்ம அப்படி வச்சிருப்போம் மேடம். ஆமாங்க மேடம். ஓகே. போகும்போது எடுத்துட்டு போகும்போது அவங்க என்ன இது பண்ணுவாங்க அம்மா? அது கொஞ்சம் நம்ம கேட் வரைக்கும் வந்து பாக்குங்க மேடம். அது எல்லாமே ஆமா வாட்ச் பண்ணுங்க மேடம். என்ன எங்க கொண்டு போறாங்க எது கொண்டு போறாங்கன்னு. அடுத்து கொண்டு போனதுக்கு அப்புறம் மறந்துங்க. மத்த பப்பீஸ் எல்லாம் அதோட அடாப்ட் ஆயிரும். கடைசி பப்பி போகும்போது கூட கொஞ்சம் ஃபீல் பண்ண மேடம். ஒரு 2 days ஒரு மாதிரி டல்லா இருக்கும். அடுத்து நார்மல் ஆயிருங்க மேடம். சரியாயிடும். ஆமாங்க மேடம். ஏன்னா அது அந்த தாய் பாசம்ங்கிறது இருக்குல்ல. கண்டிப்பா மேடம். கண்டிப்பாங்க மேடம். இது எத்தனை நாள் குட்டி ப்ரோ? மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா 13 நாள் 14 நாள் குட்டி தான் மேடம். இந்த ஸ்டேஜ் தான் கண்ணு முழிக்க ஆரம்பிக்கும் மேடம். நீங்க பார்த்தாலே தெரியும் ஃபுல் ஆகி ஓபன் ஆயிருக்காது. பாதியா இருக்குங்க மேடம். சொல்லுங்க மேடம். ஓ இவர் ரொம்ப குன்னோட கோச்சுக்கிட்டியோ? அப்ப இங்க கீழ இருக்கறவங்க இவங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 நாள் 18 நாள் ரேஞ்சில உள்ள பப்பிங்க மேடம். இவங்களோட ஒரு 2-3 நாள் ஜாஸ்தி. ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம். ஓ சூப்பர். எல்லாரும் தூங்குறாங்க. ஓப்பா இவங்களுக்கு இன்னும் கண்ணு திறந்துட்டாங்களா? இல்ல திறந்துட்டாங்க மேடம். அவங்க திறந்துட்டாங்க. அந்த பால் குடிச்சிட்டு இருக்கு. 2 குட்டி மட்டும் பால் குடிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா மேடம்? ஆமா ஆமா. மத்த 3 குட்டி தூங்கிட்டு இருக்கு மேடம். 5ஆ? 5ங்க மேடம். இப்போ டாகோட அந்த பிரெக்னன்சி டைம்ன்றது எவ்வளவு? 60 நாளுங்க மேடம். அதாவது 60 நாள் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது மேடம். 58 நாள்ல இருந்து 65 நாள் 66 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்குள்ள லிட்டர்மென்ட் ஆயிருங்க மேடம். ஆமாங்க. அவங்களே இங்க இது பண்ணிடுவாங்களா இல்ல டாக்டர் வருவாங்க? இல்ல டாக்டர் வர மாட்டாங்க மேடம். இது நம்ம நேட்டிவ் பெட் தானே மேடம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட்டி போட்டு வளர்த்தா அந்த பிரச்சனை வரும் மேடம். இது ஃப்ரீயா அவுத்து வளர்க்கணும். நார்மல் டெலிவரி ஆயிருங்க மேடம். அதே மாதிரி அது டெலிவரி ஆகக்கூடிய டைமிங்ல நம்ம பிரதர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூங்க மாட்டோம். ஃபுல்லா அது லிட்டர்மென்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்போம் மேடம். ஏன்னா அது குட்டி போட்டு அமைக்கிற கூடாது மேடம். அது குட்டிகளை வந்து அப்ப வந்து குட்டி இதாயிடும், இறந்துரும் மேடம். அதனால வந்து அதை ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். சேரை போட்டுங்க உட்காந்து குட்டி போடுறதுக்கு பாத்துக்கிட்டே இருப்போங்க மேடம். ஏதோ அமுக்குனாலும் எடுத்து வெளியே விட்டுருவோம். அந்த மாதிரி தான் குட்டிகளை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க மேடம். ஏன்னா அதுக்கு தெரியாது. கண்டிப்பாங்க மேடம். என்னப்பா அம்மாட்ட போகணுமா? சரி வாங்க அம்மாட்ட போலாம். இந்த இருக்காங்க மேடம். உள்ள விட்டுருங்க மேடம். இவங்க அம்மா இவங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா மனுஷன் முக்கியமா இல்ல நாய் முக்கியமானு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசியுமே முக்கியம்தாங்க. அது புழுவாகட்டும், பூச்சி ஆகட்டும், மனுஷனாகட்டும், எல்லா உயிர்களும் முக்கியம்தாங்க. ராசாத்தி 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 வாடி நீ வாடி